எல்லோருக்கும் வணக்கம். மார்க்கெட்டு அனலைஸ் பண்ணுறதுல எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். நிஃப்டி ஆகட்டும், பேங்க் நிஃப்டி ஆகட்டும், அப் ட்ரெண்ட் அப்படின்னாக்கா எவ்வளோ தூரம் போக போகுது, இல்லை டவுன் ட்ரெண்ட்னா எவ்வளோ தூரம் கீழே வரும் அப்படின்ற மாதிரி அதில் அனலைஸ் பண்ணுறதுல எனக்கு கண்டிப்பாக விருப்பம் கிடையாது. இருந்தாலும் மார்க்கெட் எப்படி போனாலும் நாம் அதில் ப்ராஃபிட் பண்ணணும். அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் சிம்பிளாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஒரு சில என்ட்ரிலாம் நமக்கு 100% கன்ஃபார்மாக தெரியும். இந்த ஸ்டாக் இவ்வளோ தூரம் போகும் கண்டிப்பாக, இல்லை இந்த ஸ்டாக் கீழே வந்ததுன்னா இவ்வளோ தூரம் வரும் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி அது போல தான் எனக்கு 2 என்ட்ரி கிடச்சிருக்கு. 2 என்ட்ரியுமே நான் கெஸ் பண்ணியிருந்தேன் இவ்வளோ தான் போகும்னு சொல்லிட்டு. அதே போல் ஷார்ப்பாக அவ்வளோ தூரம் போயிருக்கு. இந்த 2 என்ட்ரியுமே எதில் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நிஃப்டி ஆப்ஷன் தான் என்ட்ரி எடுத்திருக்கேன். இதில் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. அதே போல் 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட்லையும் ஒரு என்ட்ரி வந்திருக்கு. நான் இன்னைக்கு கெஸ் பண்ண மாதிரி கரெக்டான ப்ரைஸ் வந்திருக்கு. இந்த விஷயத்த நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நான் கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க, இவ்வளோ ப்ரைஸ் வரும்னு சொல்லிட்டு. அதனால் இவ்வளோ வந்திருக்கு, நான் கரெக்டாக கெஸ் பண்ண மாதிரி வந்திருக்கு அப்படின்றத காட்டணுன்றதுக்காக கிடையாது. உங்களாலையும் இது போல் கெஸ் பண்ண முடியும் 100% கரெக்டாக. எப்போ அப்படின்னா, மார்க்கெட்டை நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணும்போது, ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களாலையும் இது போல் கெஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் என்னோட என்ட்ரி நான் எங்கே கெஸ் பண்ணியிருக்கேன், நான் என்ன ப்ரைஸ் கெஸ் பண்ணியிருக்கேன், அது எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக இது வரைக்கும் 35வது நாள், இன்னியோட நான் 35வது நாள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன் இது ஆப்ஷன் ட்ரேடிங்கில். இதுக்கு முன்னாடி கண்டினியூஸாக 17 நாள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். 35 நாள்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் அதிகபட்சம். இன்னியோட 35வது நாள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். இது போல் கண்டினியூவாக எவ்வளோ நாள் ப்ராஃபிட் புக் பண்ண முடியுது அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ரெகுலராக கண்டினியூவாக பார்க்கும்போது தெரிஞ்சிடும் நமக்கு. ஓகே, இன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டி ஆப்ஷனில் தான் ட்ரேட் எடுத்திருக்கேன். இன்னியோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ 9685 ரூபா. இன்னியோட ரிஸ்க் பாருங்கள் 250 ரூபா, 5 பாயிண்ட் தான் இன்றைக்கி ரிஸ்க்கு. இன்னியோட ரிவார்டு 1265 ரூபா. இதுதான் என்னோட கான்செப்ட், என்னோட என்ட்ரி. இது என்னோட அக்கௌண்ட்ல நான் என்ன ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்றத லைவா பார்த்துக்கலாம். இன்னையோட இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ பாருங்க 9685 ரூபா. இன்னைக்கு 17500 கால் ஆப்ஷன் ட்ரேட் எடுத்திருந்தேன். 193 ரூபா 70 காசு. எங்கே எக்ஸிட் ஆயிருக்கும் பாருங்க 218 ரூபா 75 காசு. ஓகே, இதுக்கு டார்கெட் 218 ரூபா 75 காசு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இது எவ்வளோ ஹை வரைக்கும் போயிருக்குன்னு பாருங்க. 17500 கால் ஆப்ஷன் 219 ரூபா. நான் புக் பண்ண டார்கெட்டு 218 ரூபா 75 காசு. அதுக்கு மேலே 25 காசு தான் போயிருக்கு. ஸோ நான் புக் பண்ண டார்கெட் கரெக்டான டார்கெட். அதனால தான் சொன்னேன், ஒரு சில என்ட்ரிலாம் நமக்கு 100% கரெக்டாக தெரியும் இது இவ்வளோ தூரம் தான் போகும்னு சொல்லிட்டு. 219 மேலே போயிட்டு இப்போ 150 ரூபா ட்ரேட் ஆகுது. நெட் பொசிஷன் பார்க்கும்போது இதில் 1252 ரூபா 50 காசு. இன்னியோட ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டு 1252 ரூபா 50 காசு. அடுத்த என்ட்ரி 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் தான். இந்த கான்செப்டில் ஒரு ஸ்டாக் இன்னைக்கு லோயர் சர்க்யூட் ஆகும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணி தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன். லோயர் சர்க்யூட் ஆயிருக்கு. அது என்ன ஸ்டாக்கு, அந்த கான்செப்டில் என்ன ப்ராஃபிட் லாஸும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். நம்ம 10 மந்த் டார்கெட் இந்த கான்செப்டில் இன்னைக்கு டோட்டலாக 4 ஸ்டாக் எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. கோட்ரேஜ் ப்ரூஃபு 700 ரூபா ப்ராஃபிட்டு. ஆர்த்தி ட்ரக்ஸு 2710 ரூபா லாஸ் வந்திருக்கு. டிடிஎம்எல் 1180 ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. பஜ் ஃபினான்ஸில் ஒரு 300 ரூபா லாஸு. டோட்டலாக இந்த 4 ஸ்டாக்கில் 1130 ரூபா லாஸ் வந்திருக்கு. 1.25% கிட்ட லாஸு. இந்த கான்செப்டில் என்னோட அக்கௌண்ட்டில் 50,000 வேல்யூ ட்ரேட் எடுத்திருக்கேன். அதை நம்ம லைவாக பார்த்துடலாம். ஓகே, இந்த 4 ஸ்டாக்கில் ஒரு 560 ரூபா, ஒரு பர்சன்ட் கொஞ்சம் அதிகமாக லாஸ் வந்திருக்கு. இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட் அப்படின்றது ஃப்யூச்சரில் இருக்கிற ஸ்டாக் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அது வந்து அன்லிமிட்டடாக தான் இருக்கும். அதே போல் ஃப்யூச்சரில் எல்லா ஸ்டாக்குனா அதோட அப்பர் சர்க்யூட்டோ இல்லை லோயர் சர்க்யூட் தான் நமக்கு டார்கெட்டாக வரும். இங்கே டிடிஎம்எல்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஃப்யூச்சரில் இல்லாத ஸ்டாக்கு. இது இன்னைக்கு காலையில் செல் கிடைச்சிருக்கு. 2:20க்கு செல் கிடைச்சிருக்கு. காலையில் 2:20 தான் என்ட்ரி கிடைச்சிருக்கு. பாருங்கள், கிடைச்சி ஒரு நிமிஷம் அவ்வளோதான், 2 மணி 20 நிமிஷம் 42 செகண்டுக்கு செல் கிடைச்சி
2 மணி 21 நிமிஷம் 52 செகண்டுக்கு இது வந்து லோயர் சர்க்யூட் ஆயிருக்கு. ஸோ இதை நான் காலையிலேயே கெஸ் பண்ணியிருக்கேன், அதனால தான் சொல்லியிருந்தேன். நிஃப்டியில் ஒரு என்ட்ரும் அதே போல் 10 மந்த் டார்கெட் இந்த 2 என்ட்ரிலுமே பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 100% கன்ஃபார்ம் ஆகுது, இந்த என்ட்ரி கண்டிப்பாக இவ்வளோ ரேட் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் உங்களாலையும் கெஸ் பண்ண முடியும். நீங்கள் ட்ரேட் பண்ணலனாலும் பரவாயில்ல, ரெகுலராக மார்க்கெட்டை அட்லீஸ்ட் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷமாச்சும் க்ளோஸ் ஆன பிறகு நீங்கள் லைவில் பார்க்கணும் அப்படின்னு வாட்ச் பண்ணணும் அவசியம் கிடையாது. க்ளோஸ் ஆன பிறகு கூட நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஜஸ்ட் எவ்வளோ தூரம் போயிருக்கு மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சில ஐடியாஸ்லாம் தோணும். ஸோ அதுக்காக தான் ரெகுலராக வாட்ச் பண்ணணும்னு சொல்கிறது. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் 5 மினிட் ட்ரேடு, இந்த 2 கான்செப்டையும் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். 20 மாதங்கள் என்னோட டார்கெட் இந்த கான்செப்டில் இன்றைக்கி 2 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. HDFC பேங்க் 100 ரூபா லாஸு, பஜ் ஃபினான்ஸில் 100 ரூபா லாஸு, டோட்டலாக ஒரு 200 ரூபா லாஸு. இதில் வந்து நோ கெயின் நோ லாஸ்ன்னு சொல்லலாம். 5 மினிட் ட்ரேடிங்கில் இதுலேயும் ஒரு 4 ஸ்டாக் தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. 361ல் 500 ப்ராஃபிட்டு. இது வந்து ஷோபா ஷோபாவில் 240 ரூபா லாஸு, கிரெடிடெக் 1345 ரூபா ப்ராஃபிட்டு, ஆர்பிஎல்ல 1875 ரூபா லாஸு, டோட்டலாக 270 ரூபா. இதில் ஒரு 1/4% லாஸு. இதில் ஒரு 80,000 வேல்யூ அக்கௌண்ட்டில் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம லைவாக பார்த்துடலாம். டோட்டலாக இந்த 4 ஸ்டாக்கில் கிரெடிடெக் மட்டும் ஒரு 1074 ரூபா ப்ராஃபிட்டு, தென் ஆர்பிஎல்ல 1495 ரூபா. இதில் கொஞ்சம் எக்ஸஸாக லாஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லாஸ் தான் நமக்கு, இந்த லாஸ் வரல நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கிடச்சிருக்கும். ஓகே, இருந்தாலும் இந்த 4 ஸ்டாக்கில் ஒரு 207 ரூபா லாஸில் வந்திருக்கு. இப்போ நம்ம ஏப்ரல் மந்தோட ப்ராஃபிட் லாஸ் எந்தெந்த கான்செப்டில் என்னென்ன ப்ராஃபிட் லாஸ் இருக்குது அப்படின்றத நம்ம டோட்டலாக செக் பண்ணிடலாம். நிஃப்டி ஆப்ஷனில் 3450 ரூபா ப்ராஃபிட்டு, 34% இதில் ப்ராஃபிட்டு. 20 மந்த் டார்கெட்டில் நமக்கு ஒரு 3.5% லாஸில் தான் இருக்கும். 10 மந்த் டார்கெட்டில் 31,000 ரூபா ப்ராஃபிட்டு, 31% ப்ராஃபிட்டில் இருக்குது. 5 மினிட் ட்ரேடில் 1% ப்ராஃபிட்டு. இது எல்லாமே டோட்டலாக டேக்ஸ் ப்ரோக்கரேஜ் எல்லாம் லெஸ் ஆகிட்டு வரக்கூடிய ப்ராஃபிட் தான் இது. இந்த மாதத்தில் 20 மந்த் டார்கெட் இந்த கான்செப்ட் மட்டும்தான் நமக்கு லாஸ்ட்லேயே வந்துட்டுருக்கு. ஓகே, இப்போ தான் நமக்கு ஒரு 4 இல்லை ஒரு 5 நாள் ட்ரேட் முடிஞ்சிருக்கோம். இன்னும் நமக்கு இந்த மாதம் ஃபுல்லாகவே இருக்குது. மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட்டுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபைனலாக நிஃப்டி ஆப்ஷனுக்காக நியூ ஸ்ட்ராட்டஜி ஒன்று டெஸ்டிங் பண்ணிட்டு வரோம். அதில் இன்றைக்கி எங்கே என்ட்ரி கிடைச்சிருக்கோம், என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கும் அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஃபியூச்சரில் நமக்கு ஓப்பன் ப்ரைஸு 17,671. இங்கே 50 ரவுண்ட் ஃபிகர்ன்றது 17,700 பிரேக் ஆகுது. அப்படின்னா நம்மளோட என்டர்பிரைஸு 17,650. 650 அப்படின்றது நமக்கு என்டர்பிரைஸே கிடைக்கல. இன்றைக்கும் நமக்கு என்ட்ரி கிடைக்கல இந்த கான்செப்டில். டோட்டலாக இன்னையோட ஒரு 5 நாள் நமக்கு என்ட்ரி கிடைக்கல. இது போல் நமக்கு என்ட்ரி கிடைக்காத சமயத்தில் வேறு ஏதாச்சும் பிளான் பண்ணலாமா அப்படின்றத இனிமேல் யோசிக்கலாம். ஓகே, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் இன்னும் எத்தனை நாள் நம்மளால் ரெகுலராக ப்ராஃபிட் புக் பண்ண முடியுது அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். நாளையோட வீடியோவில் பார்க்கலாம். பாய்.